என்ற அத்தியாயத்தினுடைய பெயர் காரணம் கடந்த வருடம் கூட நாம் சொன்னோம். அது என்னவென்றால், நாளை மறுமையிலே நல்லவர்கள் தீயவர்கள் என்று அவர்களின் நன்மைகளை கொண்டு பிரிக்கப்படுவார்கள். நன்மைகள் எவ்வளவு இருக்கிறதோ அது அதிகமாக இருந்தால் அவர்கள் சொர்க்கவாதிகள், தீமைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் நரகவாதிகள். இந்த நல்லவர்கள் தீயவர்கள், சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்ற ரீதியில் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆராபாசிகள் என்பதாக ஒரு உயர்ந்த இடத்திலே நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் சில நேரங்களிலே சொர்க்கத்தை பார்த்து ஆதங்கப்படுவார்கள். நாம் அந்த நன்மையை அதிகமா செஞ்சிருந்தா இந்த சொர்க்கத்துக்கு போயிருப்பனே அப்படின்னு ஏங்கி தவிப்பார். சில நேரங்களிலே நரகத்தை பார்த்து இப்படி எட்டி பார்த்துட்டு, ஆஹா இந்த நரகத்துக்கு போயிருவேணும், அல்லாஹ் என்னைய பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்தின் பக்கம் அனுப்பிடுவானோ என்று சொல்லி தவிப்பார், பயப்படுவார், அஞ்சுவார். இவர்களுக்கு பெயர் தான் ஆராபாசிகள்.